வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நினைவாக என்னுள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கருதவம் தந்தார் குரு, கருதவம் தந்தார் குரு. ஊற்றெடுக்கும் அருட்சுரங்கம் தாங்கள், ஊற்றெடுக்கும் அருட்சுரங்கம் தாங்கள். ஊழ்வினை போக்க வந்தவர் அருட்குரு, ஊழ்வினை போக்க வந்தவர் அருட்குரு. உள்ளத்தில் ஏற்றினோம் உங்களை, உள்ளத்தில் ஏற்றினோம் உங்களை. உற்சாகம் வேண்டியே பணிந்தோம் குருவை, உற்சாகம் வேண்டியே பணிந்தோம் குருவை. கூட்டிச் செல்வி பேரின்ப சாகரம், கூட்டிச் செல்வி பேரின்ப சாகரம். காட்டிக் கொடுங்கள் கடவுள் நிலை உணர, காட்டிக் கொடுங்கள் கடவுள் நிலை உணர. காந்தம் சொல்லி கருத்தவம் ஊட்டினீர், காந்தம் சொல்லி கருத்தவம் ஊட்டினீர். ககனமும் சுத்தவெளி சிவமே என உணர்ந்தோம், ககனமும் சுத்தவெளி சிவமே என உணர்ந்தோம். வாழ்க வளமுடன். ஊற்றெடுக்கும் அருட்சுரங்கம். குரு அவர்களின் அனுபவம் அத்தனையும் நமக்கு பாடமாக்கி இருக்கிறார். அவரை யோசிக்கும் போது ஊற்றெடுக்கும் அருட்சுரங்கமாக தோன்றுகிறது. ஊழ்வினை நாம் எவ்வாறு போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குருவே நமக்கு வழி சொல்லி நம்மை அழைத்து செல்பவராக இருக்கிறார். ஆக குருவை உள்ளத்தில் ஏற்றினோம். அவர் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் நாம் நிறைவாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த இலக்கை அடைய முடியும் என்று குருவை உள்ளத்தில் பதியச் செய்தோம். அவர்கள் பயிற்சிகளை, அவர்களுடைய அனைத்தையும் பதிவாக்கினோம். உற்சாகம் வேண்டியே பணிந்தோம். இந்த பிறவியில் உற்சாகமாக இருக்க வேண்டும், அந்த பேரின்பத்தை பெற வேண்டும் என்று அவரை பணிந்தோம். கூட்டிச் செல்வி, அவ்வாறு அவரை நாம் பின்பற்றி செல்லும் போது அவர் கூட்டிச் செல்லுவார். பேரின்ப சாகரம், அனைத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அடையும் வீடு வேறு, முக்தி, மோட்சம், சம ஆதி நிலை என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து பேரின்பம், பேரின்ப களிப்பு, பேர் ஆனந்தம் என்பதாக நாம் உணர்வதாக நம்மை கூட்டிச் செல்பவர் நமது குருதான். காட்டிக் கொடுங்கள், அவ்வாறு கூட்டிச் சென்று பயிற்சியை தந்து நமக்கு இறைவனை எவ்வாறு உணர வேண்டும் என்று குடும்பத்தில் இருந்து கொண்டே குதூகலம் காணும் பயிற்சியாக்கி அந்த இறைநிலையை, அந்த கடவுள் நிலையை நாம் உள் உணர்வாக பெறும் அளவிற்கு நமக்கு பயிற்சி தந்த குரு நமக்கு முதலில் காந்தம் கடவுள் என்பதை புரிய வைத்து கருதவம் கூட்டினீர், அந்த இறை தவத்தை எவ்வாறு ஏற்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் புரியும்படியாக, தெரியும்படியாக, தெளிந்து கொள்ளும்படி நமக்கு கூறி நம்மை பயிற்றுவித்து, ககனமும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுத்த வெளியே, அந்த சிவமேதான் அனைத்துமாகி இருக்கிறது என்று நாம் உணரும் அளவிற்கு நம்மை அழைத்து செல்பவர் நமது குருதான்.
கருதவம் தந்து நம்மை கடவுளை காட்டிய அருட்குருவை போற்றுவோம், மனதில் ஏற்றுவோம், இறை இன்பம் பெறுவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடலை எனக்குள் ஏற்படுத்திய குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்து இந்த பாடலையும் பாடல் விளக்கத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.